ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ்வி லாக்ஸ். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசி வத்தல். இந்த வடகம் தெரியாதவங்க கூட, புதுசாக வடகம் போடணும்னு நினைக்கிறவங்க கூட இதை ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸி. இதில் தப்பு விழுறதுக்கு சான்ஸே கிடையாதுங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணுற வத்தல் தான். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி தொட்ட உடனே நொறுங்கும், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த ஜவ்வரிசி வத்தல். நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கணுங்க. மாவு ஜவ்வரிசி இந்த கப்புக்கு 1 கப்பு எடுத்து நல்லா 2 தடவை கழுவி எடுத்துருக்கேங்க. இப்போது எந்த கப்பு வச்சு எடுத்தோமோ அதே கப்புக்கு 1 கப்பு மட்டும் தண்ணி விட்டு ஒரு 1.5 மணி நேரம் இதை ஊற வைக்கணுங்க. 1.5 மணி நேரத்தில் ஓரளவு நல்லா ஊறிடும். இதை மூடி போட்டு ஊற வச்சிடலாம். நல்லா ஊறினதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். 1.5 மணி நேரம் ஊற வச்சேன். 1 கப்பு தண்ணி விட்டேன், ஆனால் கொஞ்சம் தண்ணி உள்ளார இருக்குது. ஓரளவு முக்காப்பதம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம குக்கரில் வச்சு விசில் வைக்க போகிறோம், அவ்வளோதாங்க. இதை அப்படியேவும் ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியோடையவும் நம்ம ஜவ்வரிசியை போட்டுக்கலாம். ஊறுறதுக்காக நம்ம 1 கப்பு ஊற்றணும் இல்லையா, அதே கப்பு வச்சு இன்னும் ஒரு 5 கப்பு ஊற்றணுங்க. மொத்தம் 6 கப்பு. ஊறுறதுக்காக 1 கப்பு, குக்கரில் வைக்கிறப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 5 கப்பு ஊற்றி இதை ஒரு 3 விசில் வச்சு இறக்கணுங்க. நல்ல கேஸ்கெட் போட்டு 3 விசில் வச்சு இறக்கிடலாம். ரொம்ப ஈஸிங்க இந்த வடகம் செய்கிறது. 3 விசில் வச்சு இறக்கி நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணுங்க. இப்போ பாருங்கள், 3 விசில் வச்சு இறக்கிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதை இப்போது இதில் உப்பு போடவே இல்லை, நம்ம வெறும் ஜவ்வரிசியை மட்டும் வேக வச்சு வச்சுருக்கோம். இதுக்கு உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேங்க. இந்த உப்பை நல்லா கலந்து விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 தடவையாக அரைச்சிக்கலாம். ஒரே தடவை அரைக்கிறப்போ தெரிக்கும், அதனால் 2 தடவையாக நல்லா அரைச்சிடலாம். அரைச்சி அப்படி நம்ம ஊற்ற வேண்டியதாங்க வேலை. ரொம்ப சிம்பிள். நம்ம கூழும் காய்ச்ச வேண்டாம், பதம் பார்க்க வேண்டாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக இந்த வீடியோ பார்த்து செஞ்சு பாருங்களேன். வீட்டில் எல்லோரும் சூப்பர் அப்படி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம இதில் சீரகம் கொஞ்சம் போடலாம், சில்லி ஃப்ளேக்ஸ், உங்களுக்கு என்ன காரத்துக்கு பச்சை மிளகா கூட நீங்கள் அரைச்சி போட்டுக்கலாம். நான் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறேங்க, 1 ஸ்பூன் போடுறேன். சீரகம் கொஞ்சம் போடுறேன், பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடுறேன். இதெல்லாம் போடுறப்போ நல்ல மணத்தோடையும் டேஸ்ட்டு காரம் எல்லாம் சேர்ந்து நல்லா இருக்குங்க. நீங்கள் பொரித்து வச்சிங்கன்னா பிள்ளைங்க சும்மாவே தூக்கிட்டு போயிடுவாங்க. நம்ம சாப்பாட்டுக்கு கூட இருக்காது, அந்த அளவுக்கு எல்லோரும் விரும்பி இதை சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஜவ்வரிசி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஜவ்வரிசி வத்தலை பாலித்தீன் கவரில் தாங்க போடணும். நம்ம துணியில் போட்டோம் அப்படின்னா எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நான் பாய் மேலே ஒரு பாலித்தீன் கவர் விரித்து இப்போ ஊற்றுறது ரொம்ப முக்கியம். அப்படியே ஊற்றிட்டு விட்டுறணும். அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடக்கூடாது, ஏன்னா ரொம்ப மெல்லிசாயிரும். இந்த மாதிரி ஊற்றி அப்படியே விடுறப்பந்தான் கொஞ்சம் திக்காக நல்லா வரும். எல்லாத்தையும் இந்த மாதிரி ஊற்றி வச்சிடலாம். எனக்கு வடகை ஒரு 100 கிட்டக்க வந்துச்சு இந்த 1 கப்பு ஜவ்வரிசிக்கு. நான் நல்லா காய வச்சு 2 நாளில் நல்லா காஞ்சிருச்சுங்க. இந்த பாருங்கள், அந்த மாதிரி அப்படியே ஊற்றிட்டு விட போய் தான் இந்த அளவுக்கு வந்துச்சு. நீங்கள் அப்படியே தடவி விட்டோம் அப்படின்னா ரொம்ப மெல்லிசாயிரும். நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பொரிக்கணும், அப்போ தான் நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வருங்க. இதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்கங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.